Hello everyone, welcome to SriSen. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஹேஷ் ப்ரவுன் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஹேஷ் ப்ரவுன்ஸ்னா யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்க. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பொட்டேட்டோவை நான் நல்லா துருவி எடுத்துக்கிறேன். அந்த துருவின பொட்டேட்டோவை ஒரு பாத்திரத்துல தண்ணியில போட்டுருங்க. போட்டுட்டு அது ஜஸ்ட் நீங்கள் ஒரு வாஷ் மாதிரி பண்ணிவிட்டு அதில் இருக்க பொட்டேட்டோஸ்லாம் எடுத்து ஒரு ஒயிட் கிளாத் வச்சுக்கோங்க. அதில் போட்டு நல்லா ஸ்குவீஸ் பண்ணி அதில் இருக்க எக்ஸ்ட்ரா வாட்டரெல்லாம் எடுத்துடலாம். ஸோ நல்லா ஒரு 2 ஸ்குவீஸ் பண்ணிங்கனாலே போதும். அந்த பொட்டேட்டோவில் இருக்க தண்ணி எல்லாம் ஃபுல்லாக வெளில வந்துடும். ஸோ எவ்வளோ ட்ரையாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம், அதை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி, உங்களுக்கு வேணும்னா ஒரு 2 க்ரீன் சில்லி கூட ஆட் பண்ணிக்கலாம், குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு. ஸோ கொத்தமல்லி வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1 ஸ்பூன் மிளகாத்தூள். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா ஆஃப்கோர்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் கோதுமை மாவு அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தண்ணி எதுவுமே விட வேணாம். நெக்ஸ்ட் ஒரு எக்கு அது அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது எக் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கலன்னா ஆட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் இது கூட உங்களுக்கு சீஸ் வேணும்னா அது கொஞ்சம் துருவிட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஆயில் சூடானதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மிக்சர் எடுத்து ஒரு ஹேஷ் ப்ரவுன்ஸாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுடலாம். ஸோ இங்கே ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் இல்லை ஸ்கொயர் ஷேப், சர்க்கிள், உங்களுக்கு பிடிச்ச ஷேப், குழந்தைங்க எந்த ஷேப் கேட்குறாங்களோ அது மாதிரி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. அது நல்லா ஒரு சைட் ப்ரௌன் ஆகிட்ட பிறகு இன்னொரு சைட் திருப்பிட்டு அந்த சைடும் ப்ரௌன் ஆகிட்டு எடுத்து வச்சுருங்க. எல்லாம் போட்டுட்டு இந்த சைஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திருப்பி போடுங்க. அந்த சைடும் நல்லா ப்ரௌன் ஆகிடும். எவ்வளோ கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கிறிஸ்பியான ஹேஷ் ப்ரவுன்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.